ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதியிலிருந்து நாம் 25வது பாடல் பார்க்கலாம். சென்ற 24வது பாடலில் கூர்வேல் விழி மங்கை என்ற பாடலில் அருணகிரிநாதர் என்ன கேட்டார்? முருகா, எனக்கு மங்கையர் மீது இருக்கின்ற மயக்கத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும், அதற்கு உங்களது அருள் செய்ய வேண்டும். அதாவது ஆண்களுக்கு பெண்கள் மீதும் பெண்களுக்கு ஆண்கள் மீதும் இருக்கின்ற அந்த காம இச்சையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும், அதற்கு முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இதை கோரிக்கையாக வைத்தார். நம்ம பார்த்தோம். இந்த பாடலில் என்ன கேட்குறார்? முருகா, நான் செய்த வெவ்வினையின் காரணமாக நான் இந்த வாழ்க்கை எடுத்திருக்கின்றேன், இந்த வாழ்விலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். அதாவது வினை அறுத்து எனக்கு விடுதலையும் கொடுக்க வேண்டும், இனி பிறவாத தன்மையும் கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே இந்த பாடலை அருணகிரிநாதர் அமைத்திருக்கின்றார். முருகனிடம் வேண்டுகின்றார், நம் காரணமாக, நம் போன்ற சாதாரண மக்களை பொருட்டு. ஏன்னா அவர் ஏற்கனவே அனுபூதி நிலை அடைந்தவர். நமக்காக பாடிய பாடல் பார்க்கலாம். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. முருகன் யார்? கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. கையோ முருகனது கையோ, அல்லது அயிலோ முருகன் கையில் வச்சுட்டு இருக்காரு அயில், அதாவது கூர்மையான வேல், அந்த வேலோ, அல்லது கழலோ அவருடைய திருவடிகளோ. முருகா, உனது கையோ, நீ கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றாயே கூர்மையான வேல், அந்த வேலோ அல்லது உனது திருவடிகளோ முழுதும் செய்யோய், எல்லாம் சிவந்திருக்கின்றன. அது மட்டுமா? இல்லை முருகா, நீங்களே சிவந்து இருக்கின்றீர்கள். முருகன் யார்? செவ்வேல் இல்லையா? முழுமையாக சிவந்து இருக்கின்றார். இப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். முருகன் கையில் முருகனுடைய கை எல்லோருக்கும் அருள் செய்து அபயம் கொடுத்து சிவந்து காணப்படுகின்றது. அவர் வைத்திருக்கின்ற வேல் அருள் செய்து வேல் என்றாலே அருள் தானே, அருள் செய்து சிவந்து காணப்படுகின்றது. அவருடைய திருவடிகளோ அடியார்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்து சிவந்து காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது முருகன் மட்டும் என்ன, முழுமையாக சிவந்தானே இருப்பார். ஆகவே அவர் செவ்வேல், எல்லாம் சிவந்திருப்பவர், முழுதும் செய்யோய். அவர் யார்? மயில் ஏறிய சேவகனே. மயில் மீது ஏறி நமக்கு அருள்பாலிப்பவர், மயிலை வாகனமாக கொண்டவர், சேவகனே, சேவகம் செய்பவர். என்ன சேவகம் செய்வார் அவர்? அடியவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, அவருடைய பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் மயில் மீது ஏறி உடனடியாக வந்து சற்றும் காலம் தாழ்த்தாமல் அவர்களுடைய துன்பத்தை போக்கி அந்த சேவகத்தை, அந்த அருளை செய்பவர் முருகக் கடவுள். ஆகவே மயில் ஏறிய சேவகனே. இப்போ நம்ம பார்த்தோம்னா முருகனுடைய கை அருள் செய்யக்கூடியது, அவர் வைத்திருக்கின்ற வேல் அருள் செய்யக்கூடியது, அவருடைய திருவடிகள் அருள் செய்யக்கூடியது. அவர் அந்த அருளின் காரணமாக அவர் முழுவதுமாக சிவந்து காணப்படுகின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக பக்தர்களுக்கு அவர் சேவகனாக இருக்கின்றார். இதான் பார்த்தோமே. வள்ளியம்மை முருகனுடைய மிகச்சிறந்த பக்தை. வள்ளியம்மையை பணிந்தவர் முருகக் கடவுள். அதாவது பக்தர்களின் குறையை தீர்ப்பதற்காக என்ன வேலை வேணாலும் செய்வார் முருகன். அவர்தான் சேவகன், மயில் ஏறிய சேவகனே. அவர்கிட்ட கேட்கிறார், மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து. வெவ்வினை வாழ்வு, என்னுடைய வாழ்வு எப்படி, நான் ஏன் வாழ்க்கை இந்த பிறவி எடுத்திருக்கிறேன்? என்னுடைய வெவ்வினையின் காரணமாக. வெவ்வினை தீயவினை, வல்வினை. நான் செய்த தீய வினையின் காரணமாக, வல்வினையின் காரணமாக அந்த கர்ம வினையை நான் கழிப்பதற்காக இந்த பிறவியை எடுத்திருக்கின்றேன் இல்லையா? அதுதானே வெவ்வினை வாழ்வை. அந்த வாழ்வை நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? மெய்யே என நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையோ வெவ்வினையின் காரணமானது. ஆனால் அது எனக்கு தெரியறதில்ல. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? மெய்யே என உகந்து நான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை மெய்யானது, உண்மையானது. இது உண்மையான வாழ்க்கையா?
நாம் எடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நாம் செய்த கர்ம வினைகளை கழிப்பதற்காக. இது உண்மையானது அல்ல. ஆனால் நான் நினச்சிட்டு இருக்குது என்ன, இதுதான் உண்மை இதுதான் என்று நிலைத்திருக்கக்கூடியது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியல. ஐயோ, அடியேன் அலையத்தகுமோ முருகா, இந்த மாதிரி இந்த வெவ்வினையின் காரணமாக நான் எடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை மெய் என்று நினைத்து நான் இந்த மாதிரி அலையலாமா? இது சரியா? நான் என்னன்னு சொல்றது? ஐயோ அப்படின்னு முருகன்கிட்ட முறையிடுகின்றார். தனது குறையை, வருத்தத்தை சொல்லி, எப்படியாவது முருகா என்னை இங்கிருந்து வெளியே கூட்டின்னு வந்துருங்கப்பா. இந்த வெவ்வினை நான் என்ன செய்தோன்னு எனக்கு தெரியாது. அந்த வெவ்வினையை எப்படியாவது தீர்த்து இந்த வெவ்வினை வாழ்க்கையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வந்து விடுங்கள். நான் இதை மெய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் அது மெய் இல்லை. ஏன் உங்களால் அது முடியும்? ஏன் முடியும்? உங்களுடைய கையோ எல்லோருக்கும் வரம் கொடுத்து செம்மையானது. உங்களது வேலோ பக்தர்களின் துன்பத்தை போக்கி 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 அருள் செய்து செம்மையானது. உங்களது திருவடிகளோ பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து திருவருள் செய்து அதுவும் செம்மையானது. நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பக்தர்களின் துன்பத்தை களைகின்ற சேவகன். அதற்கு சற்றும் காலம் தாழ்த்தாமல் உங்களுக்கு மயில் உதவி செய்கின்றது. அப்படி நீங்கள் முழுவதுமாக கருணை கடலாக இருக்கின்றீர்கள், கருணையின் வடிவமாக இருக்கின்றீர்கள், அருளின் வடிவமாக இருக்கின்றீர்கள். என் மீதும் உங்களது கருணையை செலுத்தி, என் மீது உங்களது அருளை செலுத்தி, தயவு செய்து என்னுடைய வெவ்வினை வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள், எனக்கு அருள் செய்யுங்கள் என்று முருகனை அருணகிரிநாதர் இந்த பாடல் மூலமாக வணங்குகின்றார். அது அவருக்காக, நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இது அவருக்காக வணங்கவில்லை, நமக்காக வணங்குகின்றார். ஏனெனில் அவர் ஏற்கனவே அனுபவங்களை அடைந்தவர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். முருகனுடைய இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, முருகனுடைய கையோ வேலோ திருவடியோ எல்லாமே மிக 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 சிறப்பு வாய்ந்தது. எதையுமே நம்ம ஒரு படி இது அதிகம் இன்னொன்று குறைவுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அருளக்கூடியது. முருகன் முழுவதுமாக அருளக்கூடிய கருணை கடல் என்பதை நாம் இந்த பாடலில் புரிந்து கொள்ளலாம். இந்த பாடலை பாடி 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 முருகனிடம் நாம் தஞ்சமடைவோம். பாடலை பார்க்கலாமா? மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறா உங்க கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.